உங்களுக்கு? முக்கியமான செய்தி தான். நாளைக்கு நம்ம ஏரியாலலாம் கரண்ட் போயிருமா. நான் காலைல எழுந்திரிச்சு மோட்டரை போட்டு டேங்கை ஃபுல் பண்ணிடுறேன். நீ கரண்ட் போகிறதுக்குள்ளே அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைச்சி வச்சுக்கோ, சரியா? சரிங்க, நல்ல வேலை சொன்னீங்க. என்ன தங்கங்களா, படிச்சுட்டு இருக்கீங்களா? நல்ல பிள்ளைங்க. எங்களுக்கு பிடிச்ச தீனி எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களாமா? நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. இந்த பாப்கார்ன். பாப்கார்னா? இந்த கடலை மிட்டாய். கடலை மிட்டாயா? இந்த பொரி உருண்டை. பொரி உருண்டையா? நேத்தும் இதே பொரி உருண்டை. எள்ளு மிட்டாய். திரும்பியும் எள்ளு மிட்டாயா? என்னங்கம்மா உங்களுக்கு பிடிச்ச தீனியே வாங்கிட்டு வந்திருக்கீங்க, போங்கம்மா, இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். என்ன எனக்கு பிடிச்சதா? போங்கம்மா, நேத்தும் இதே தான் வாங்கிட்டு வந்தீங்க, இன்னைக்கும் இதே தானா? பார்த்துக்கோங்க, இவ்வளவு நல்ல தீனி வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வேண்டான்னு சொல்லி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ சத்தான தீனி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கா, அதை வேணாங்குதுங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டனால தான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இதெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எனக்கு 2 தாமா. அம்மா எங்களை கடைக்கு கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா கடை தீனி வாங்கி தாங்கம்மா. சும்மா இருங்க, அழுதுகிட்டே இருக்காதீங்க. இங்க பாருங்க, இவ்வளவு நல்ல தீனி வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை வேண்டான்னு சொல்லி இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றாங்கங்க. அப்பா இங்க பாருங்கப்பா, அம்மாவுக்கு பிடிச்ச தீனியவே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, அம்மாவுக்கு நல்லது தானே வாங்கிட்டு வந்து தராங்க. வேற என்னதாம்மா வேணும்? பிங்கோ இருக்கு, குறுக்குறே இருக்கு, ஜூஸ் இருக்கு, இதுதான்ப்பா எங்களுக்கு வேணும். இதெல்லாம் ஒரு தீனியா? எங்களை கடைக்கு கூட்டிட்டு போங்கப்பா. சரி வாங்க போலாம். எல்லாருக்குனே நான் பிள்ளையெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க. வாங்கி கொடுங்க, வாங்கி கொடுங்க, அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். என்ன அப்பா எனக்கு என்ன தீனி வேணும்? அங்கே தொங்குதுல்ல, அதில் 3 கலரில் 3 பாக்கெட் கொடுத்துருங்கண்ணா. ஆமா, வேற? போதும் அண்ணா. தம்பி உனக்கு என்ன வேணும்? அண்ணே எனக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸ் தாங்கண்ணே. வேற? அந்த ஆப்பிள் ஜூஸ். வேற? அந்த ஓரமா அந்த மூலையில இருக்கே அந்த மஞ்சள் கலர் ஜூஸ், அது. இதுவாடா? இதுவாடா? இப்போ தாண்டா இருந்துச்சு, சூப்பராக இருக்கும்டா. நானே 2 பாட்டில் குடிச்சேன்னா பாடுறா. இந்தடா. எதுக்குமா இந்த பாக்கெட்? வேணா நாளைக்கு கூட அப்பா வாங்கி தர வேணுமா? போங்கப்பா, இது ஒண்ணு ஒரு டேஸ்ட் பா. ஆரஞ்சு கலர் இனிப்பும் புளிப்புமா இருக்கும், இந்த பிங்க் கலர் காரமா இருக்கும், இந்த பச்சை கலர் வேற டேஸ்ட் பா. நீனாச்சும் ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம்லப்பா. போங்கப்பா, இந்த ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிளை கடிச்சு தின்ற மாதிரி இருக்கும், இந்த மாம்பழம் ஜூஸ் மாம்பழத்தை புளிஞ்சு ஊத்துற மாதிரி இருக்கும், இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஜில்லுன்னு இருக்கும்பா. அக்காவுக்கு மட்டும் 3, எனக்கு மட்டும் 1. தேவையில்லாதான் பேசிட்டு இருக்காதீங்க. எவ்வளோ ஆச்சுண்ணா? 45 ரூபா ஆச்சுண்ணா. இந்தாங்கண்ணா. வாங்கே தராத பிள்ளைங்க மட்டும்தான் பண்ணுவீங்க. பிள்ளைகளை திட்டாமா கூட்டிட்டு போங்கண்ணா. சொல்லுங்க டாக்டர். 10 பேர் டாக்டர். போட்டாச்சு டாக்டர். சரிங்க டாக்டர். சிஸ்டர் சொல்லுங்க. தம்பிக்கு உடம்பு செல்ல சிஸ்டர், அதனால டாக்டர் பார்த்துட்டு போயிடுவோம் சிஸ்டர். இருங்க இருங்க, உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வரேன். டாக்டர், ஸ்கூல்ல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான், அவனுக்கு வயிறு வலியா டாக்டர்? சரி வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. உள்ள போங்க சார். என்னாச்சு தம்பி? வயிறு வலிக்குதுங்க டாக்டர்.
வயிறு வலியா? இரு செக் பண்ணிடலாம். மூச்சை இழுத்து விடு. இப்போ நான் கை வைக்கிறேன், எங்க வலிக்குன்னு சொல்லு. இங்க வலிக்குதா? ஆமாங்க டாக்டர். இங்க வலிக்குதா? அதான் டாக்டர் ரொம்ப வலிக்குது. இங்க வலிக்குதா? ஆமாங்க டாக்டர். இவனுக்கு காலையில சாப்பிட என்ன கொடுத்தீங்க? இவனுக்கு கிரீன் பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். அதனால டெய்லி ஒரு டம்ளர் டீயும் ஒரு பாக்கெட் கிரீன் பிஸ்கெட்டும் வாங்கி தருவேன் டாக்டர். இன்னைக்கும் அப்படிதான் டாக்டர் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டேன். அதெல்லாம் காலை சாப்பாடா தரலாமாங்க? பிஸ்கெட் நல்ல நினச்சி தான் டாக்டர் வாங்கி கொடுத்தேன். சரி, நேற்று ராத்திரி சாப்பிட என்ன கொடுத்தீங்க? நேத்தா டாக்டர்? கடையில் எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா? இந்த குக்குரே பாக்கெட்டும் ஜூஸ் பாட்டிலும் வாங்கி தந்தேன் டாக்டர். அதெல்லாம் வாங்கி தராதீங்க, அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். தெரியாம வாங்கி தந்தேன் டாக்டர். என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க டாக்டர். இந்த பாதிப்பு அதிகமாகிற முன்னாடியே வந்துட்டீங்க. நான் டேப்லெட் எழுதி தரேன், அதை 2 நாளைக்கு போடுங்க, சரியா போயிடும். சரிங்க டாக்டர். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. சொல்லுங்க டாக்டர். பாக்கெட்டில் அடைச்சி வைக்கிற பொருட்கள் எதுவும் நல்லது கிடையாது. அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்க நிறைய உப்பை சேர்த்து அது மொறுன்னு இருக்கிறதுக்காக நிறைய காற்றை ஃபில் பண்ணி அடைச்சி வைக்கிறாங்க. டேஸ்ட்டுக்காக நிறைய மசாலாவையும் சேர்க்குறாங்க. சின்ன பிள்ளைங்களை கவரத்துக்காக தேவையில்லாத கலர்களையும் சேர்க்குறாங்க. பாட்டில் அடைச்சி வைக்கிற ஜூஸுங்க எதுவும் நேரடியாக வர்றது கிடையாது. அது நிறைய சர்க்கரையை சேர்த்து அந்தந்த பழத்துக்கேற்ற எசன்ஸை விற்று விற்கிறாங்க. இதை நிறைய குழந்தைங்க வாங்குறதுனால தான் அவங்க வயிற்றை பாதிக்குது. குழந்தைங்க நம்மள்கிட்ட வளரும் போது வெளிநாட்டு பொருட்கள், பாக்கெட்டில் அடைச்சி வைக்கிற பொருட்கள், ஜூஸ் பாட்டில் இதெல்லாம் வாங்கி தரக்கூடாது. நம்ம வீட்டருகே கிடைக்கிற பழம், காய்கறி, நம்ம வீட்டில் சமைக்கிற உணவுப் பொருள் இதை கொடுத்து தான் நம்ம குழந்தைங்கள வளர்க்கணும். பழத்தை ஜூஸாக குடிக்கிறத விட அதை மென்று சாப்பிட்டாதான் வாயில் இருக்க உமிழ் நீர் வயிற்றுக்கு போய் ஜீரண சக்தி அதிகமாகும். பெற்றோர் பிள்ளைங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு செயலும் பிள்ளைங்கள வாழ்க்கையில் உயர, உடல் மனம் ஆளுமை வளர்ச்சியோடு உயர ஏனிப்படியாக அமையணும். ஏன் இப்படிங்கிற மாதிரி அமையக்கூடாது. இப்போ எனக்கு நல்லா புரியுது டாக்டர். எதை வாங்கி தரணும், எனக்கு எதை வாங்கி தரக்கூடாது இப்போ எனக்கு நல்லா புரியுது டாக்டர். உங்களை போல தான் நிறைய பெற்றோர்களுக்கு இது தெரியறதே இல்லை. இதை பற்றி விழிப்புணர்வு பண்ணதான் இப்போ தனிஷா சன்னிலை பள்ளியில் ஆண்டு விழா நடந்துகிட்ருக்கு. அங்கே ஏராளமான பெற்றோர்கள் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இதை பற்றின நன்மை தீமை பற்றி எடுத்து சொல்ல போகிறேன். இது மட்டும் இல்லை, 2 வாரத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் டிவிலெலாம் பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழக முதலமைச்சர் பஞ்சு மிட்டாயை தடை செஞ்சுட்டாரு. ஆமாங்க டாக்டர், டிவிலெல்லாம் பார்த்தேன். இந்த பாக்கெட்டில் அடைச்சி வைக்கிற பொருட்களுக்கும் ஒரு தடை செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்ல டாக்டர்? அதை தடுக்கிறதுக்காக தான் ஒரு பொதுநல மனு ஒன்று எழுதி வச்சுருக்கேன். அதையும் நான் கோர்ட்டில் தாக்கல் செய்ய போகிறேன். நாங்களும் உங்கள் கூட வந்து சேர்ந்துக்கிறோம் டாக்டர். சரி வாங்க, எல்லாருமே போகலாம். இருக்கணும் வாங்க. வழக்கு எண் 410 விசாரணையை தொடங்கலாம். செல்வம் செல்வம் செல்வம். நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. உண்மையை தவிர வேறொன்றுமில்லை. விசாரணையை தொடங்கலாம். தங்களின் பெயர்? செல்வம். 15. ஆம். நீங்கள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் செல்போனை எடுத்துள்ளீர்கள். அவர்கள் காவல்துறையிடம் முறையீடு செய்து காவல்துறையினர் நீங்கள் எடுத்திருப்பதை உறுதி செய்துள்ளனர். இதை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் தானே? அது அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். மேலால் எதிர்த்தரப்பு வக்கீல் எனது கட்சிக்காரரை தாங்கள் விசாரித்து நீதி வழங்கும் முன்னே குற்றவாளி என உறுதி செய்துள்ளார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யுவர் ஆனர், செல்வத்திடம் நியமிக்கப்பட்ட பக்கத்து வீட்டுக்காரர் செல்போனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன்.
செல்வம், இதனை பற்றி தாங்கள் எதுவும் கூற விரும்புகிறீர்களா? நீதிமன்ற செயல்பாடுகள் சட்டத்திட்டங்களுக்குட்பட்டு சிறார் செல்வம் தங்கள் மனதில் எழும் கருத்துக்களை கோட்டார் முன்னில் முன்வைக்குமாறு உத்தரவிடுகிறேன். எஸ் மை லார்ட். குற்றம் சாட்டப்பட்டு கூஞ்சில் ஏற்றப்பட்டு நிற்கும் செல்வம் என்னும் நான் என்னில் எழும் கருத்துக்களை தங்கள் முன் கூறுகிறேன். நான் பிறந்து வளரும்போதே என் பெற்றோர், என் சமூகம் இவைகள் எனக்கு அளித்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் நான் இன்று உங்கள் முன் குற்றவாளியாக நிற்கிறேன் யுவர் ஆனர். மேன்மை தாங்கி நீதிபதி அவர்களே, நீங்கள் உங்கள் தாய்க்கு செல்ல மகளாய் பிறந்தபோது உங்கள் அன்னையே உங்களுக்கு தாளாட்டி தூங்க வைத்திருப்பார்கள் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அது உங்கள் பாக்கியம். ஆனால் இன்று எங்கள் காலகட்டத்தில் என் அன்னையும் பிற தாய்மார்களும் தன் பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாட்டு பாடி தூங்க வைக்க மாட்டார்கள். பின்ன எப்படி தூங்க வைப்பார்கள்? செல்போனில் தாலாட்டு பாட்டு போட்டுதான் தூங்க வைப்பார்கள். என் பெற்றோர் என்னை தொட்டு தூக்கி கொஞ்சம் மகிழ்ந்து விளையாட வேண்டிய நேரங்களிலும் என் தந்தையின் முதுகில் அமர்ந்து யானை சவாரி செய்து விளையாடும் மகிழ்வான தருணங்கள் அனைத்தும் கனவாய் போன காலமே. ஏன் இது உங்களுக்கு கிடைக்கவில்லையா? எனக்கு மட்டுமல்ல கணம் நீதிபதி அவர்களே, 2000க்கு பிறகு பிறந்த எந்த குழந்தைகளுக்குமே கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. என் பெற்றோர் செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவதிலும் யூடியூப், ஃபேஸ்புக், எக்ஸ் வலைதளம் இவற்றை பார்ப்பதிலும் அதிக நேரத்தை செலவிடுகின்றனர். என் பெற்றோர் வெளியில் செல்லும் போதெல்லாம் எனக்கு துணையாய் இருப்பது யார் தெரியுமா? யாரு? இந்த செல்போன் தான் கணம் நீதிபதி அவர்களே. கணம் நீதிபதி அவர்களே, எனக்கு சில நேரங்களில் என்ன செய்வதென்றே புரியவில்லை. செல்போனில் ஆன்லைன் கிளாஸ், கேம் இவற்றை விளையாட அனுமதிக்கும் பெற்றோர் மற்ற நேரங்களில் இதை எடுக்காதே, இதை பார்க்காதே என்று கூறுவது ஏன்? அதில் என்ன உள்ளது என்ற கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் திணறுகிறேன். என் பெற்றோரும் இந்த சமூகமும் எனக்கு எதை கற்பித்தார்களோ அதில் நான் வளர்வது குற்றமா? இப்படி என் வாழ்வில் ஒவ்வொரு நொடியிலும் இந்த செல்போனையே இந்த சமூகம் காட்டியுள்ளது. அப்படிப்பட்ட செல்போன் எனக்குன்று கிடைக்காத போது மட்டும்தான் நான் பிறரிடமிருந்து செல்போனை எடுத்துக்கொள்ள தூண்டப்பட்டேன், ஆசைப்பட்டேன், எடுத்துக்கொண்டேன். இதில் என் தவறு எங்கே ஆரம்பித்தது என்று கூறி எனக்கு தண்டனை வழங்கல் நீதிபதி அவர்கள், எனக்கு தண்டனை வழங்கல். நீதிமன்ற செயல்பாடுகள் சட்ட திட்டங்களுக்குட்பட்டு இன்று விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கின் தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அந்த பக்கத்து இருக்கார பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்களப்பா. இன்னைக்கு அவனுக்கு தீர்ப்பு சொல்ல போறாங்களாம்ப்பா. என்ன சொல்ல போறாங்களே தெரிலப்பா. அவனை கூட்டிட்டு போறப்பே அழுதுகிட்டே போனான். பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சுப்பா. எனக்கும் ஒரு தாயாக வருத்தமாக இருக்குங்க. எப்படியாவது விட்டுறணும்ப்பா. சரி வாங்க போய் அவனுக்கு என்ன தீர்ப்பு சொல்றாங்கன்னு கேட்போம். வழக்கு எண் 410 தீர்ப்பு வழங்கும் நாள் செல்வம் செல்வம் செல்வம். எதிர்த்தரப்பு வக்கீல் தனது குறுக்கு விசாரணையை தொடங்கலாம். எஸ் யுவர் ஆனர். இந்த மாணவன் அடுத்தவரின் பொருளை எடுப்பது திருட்டு என்று தெரிந்தும் அதை மறைத்து தண்டனையிலிருந்து தப்புவதற்காக பெற்றோர், சமூகம், காலகட்டம் ஏதேதோ பிதற்றி பழியை தான் ஏற்காமல் அழுது உங்கள் மனதில் இரக்கத்தை தேடுகிறான். ஒருவர் செய்த குற்றத்திற்கு தண்டனை வழங்கும் முன் குற்றத்தை மட்டுமே பார்க்க வேண்டும். அதற்கான முன்பின் காரணங்களை பாராது தண்டனை வழங்க வேண்டும் என்பதை இபிகோ 420 விளக்குகிறது என்பதை தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். எனவே இந்த மாணவனுக்கு அதிகபட்ச தண்டனையாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தங்களது கட்சிக்காரரை பற்றி எதுவும் கூற விரும்புகிறீர்களா? எஸ் யுவர் ஆனர்.
அவருடன் நேரடியாக விசாரணை செய்ததில் அவரின் தரப்பு வாதங்களுக்கும் அவர் எழுப்பும் வினாக்களுக்கும் இந்திய குடிமக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டிய நிலையிலும் உள்ளோம். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் நல்ல குழந்தைகளே. அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் பெற்றோரின் வரப்பினிலே. உயிர் கொடுத்து கடவுளுக்கு இணையாக படைக்கும் தொழிலை கொண்ட பெற்றோர்கள் அன்பு, அரவணைப்பு, பராமரிப்பை தர வேண்டியது அவர்களின் தலையாய கடமையும் பொறுப்பும் ஆகும். சீரிய சிந்தனை, தரமான கல்வி, உயர்ந்த ஒழுக்கம் இவற்றை இந்த கல்வி சாலைகள் தர வேண்டியது அவர்களின் லட்சிய கோட்பாடாக அமைய வேண்டும். பாகுபாடற்ற நட்புணர்வு, பாதுகாப்பான சூழல் இவற்றை இந்த சமூகம் தந்துவிட்டால் எந்த குழந்தையும் திசை மாறி செல்லாது என்பது ஆணித்தரமான உண்மை. அனைவரின் கவனத்திற்கு சமூக ஊடகங்களில் அதிக நேரத்தை செலவிடுவது குடும்பத்தினரோடு செலவிடும் தரமான நேரத்தை குறைப்பதால் உங்கள் உறவுகள் பலவீனப்படும். சமூக ஊடகங்களில் காட்டப்படும் தேவையற்ற காட்சிகள் மாணவர்களுக்கு கவனச்சிதறலாக அமைந்து இதனால் அவர்களது தனித்திறன் பாதிக்கப்பட்டு செல்போனுக்கு அடிமையாகும் நிலையில் தள்ளப்படலாம். எனவே ஊடகங்கள் இதில் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். காலத்திற்கேற்ப தொழில்நுட்பம் என்பது சக்தி வாய்ந்த கருவி. அது நன்மை தீமை என இருபக்கம் கூர்மை வாய்ந்த வாழாக காணப்படுகிறது. அனைத்து தரப்பினரும் இதை கவனத்துடன் கையாண்டால் மன அழுத்தம் ஏற்படுதல், செல்போனுக்கு அடிமையாதல், கண் மூளை பாதிக்கப்படுதல் போன்ற தீய விளைவுகளிலிருந்து இனி வரும் தலைமுறையினை காப்பாற்றலாம். மேற்கூறிய கருத்துக்களை தொகுத்து பார்க்கும் போது காலத்துக்கேற்ப சட்ட திருத்தத்திற்கு வழிவகுக்காத நீதியீர்கள் அமர்ந்து வழங்கும் நான் முதல் குற்றவாளி என கருதி வெட்கி தலை குனிகிறேன். பெற்றோர் ஆசையால் பெற்றெடுக்கும் குழந்தைகளுக்கு அவர்கள் உடல் வளர உணவளிப்பது போல் மன வளர்ச்சியுடன் வளர தாய் தந்தை இருவரும் தங்கள் குழந்தையோடு உறவாடி உரையாடி விளையாட வேண்டும். இதை செய்யாத பெற்றோரும் குற்றவாளிகளே. உயிரிடும் மேலான ஒழுக்கத்தையும் நன்மை தீமை என பகுத்தறியக்கூடிய கல்வியையும் கல்வியுடங்கள் வழங்க வேண்டும். இவையே சமூகத்தில் பிரதிபலிக்க வேண்டும். எனவே இந்த மாணவன் இந்த நிலைக்கு இந்த சமூகமும் ஒரு காரணமாகிறது. எனவே குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்ட இம்மாணவரின் சூழலை மாற்ற பெற்றோரும் சமூகமும் முன்வர வேண்டும். மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் வீணாகாதபடி வாழ்வதற்கு உரிமை வழங்கிட தாய் தந்தை இருவரும் உரிமை வழங்கிட நீதித்துறையும் அரசும் முன்வர வேண்டும். இவர்கள் அனைவரும் மாறும்போது வளமான மாணவ சமுதாயம் உருவாகும் என்பது நிச்சயமே. குற்றம் சாட்டப்பட்ட மாணவரின் வயது, சூழல், எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இனி வரும் காலங்களில் சரியான வழிநடத்தல் புரிதலோடு வாழ்க்கை நடத்துமாறு இந்த மாணவனுக்கு அறிவுரை கூறி இந்த நீதிமன்றம் விடுதலை செய்ய உத்தரவிடுகிறேன். ஒரு நிமிடம் கணம் நீதிபதி அவர்களே. மயிலாட், சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் நம்மை தவறான பாதைக்கு கூட்டி சென்றாலும் இவற்றிற்கு மேல் பகுத்தறிவு, மனசாட்சி, மனுதர்மம் இவற்றின் பாதையில் செல்லும் போது நமக்கும் சமுதாயத்திற்கும் தீங்கு ஏது செய்யாது நல்வழியில் வாழ்ந்து நமக்கும் சமுதாயத்திற்கும் நன்மை செய்வர்களாக வாழலாம் என்பதை உங்களின் தீர்ப்பாலும் மன்னிப்பாலும் கற்றுக்கொண்டேன். தாயின் அன்போடு தந்தையின் கண்டிப்போடு எனக்கு வாழ்வளித்த உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி மயிலார். உணவு உன்னை மட்டும் தந்தால் போதாது. இந்த சமூகத்திற்கேற்ற சிறந்த குடிமகனா வளரணும்னா தரமான கல்வி, சிறந்த பழக்க வழக்கங்களை கொடுப்பது பெற்றோர் கடமை. புரிஞ்சுக்கிட்டேமா? அறிவை கண்டுபிடித்து ஆராய்ச்சி தொட்டாலும் அதன் பயன்பாட்டால் நம் தரம் தாழ்ந்து நிற்க கூடாதுமா. பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன்னாடி டிவியில சீரியல் பார்க்கிறது, போன ஸ்டேட்டஸ் போடுறது, செல்ஃபி எடுக்கிறது, இந்த நலத்தின் கெட்டு பெயர் வாங்கணுக்கான நானே என் மகனே சாட்சி ஆகிறோமா. நல்ல வேலைமா, சரியான தருணத்துல என் கண்ணை திறந்து தெரியுமா. நீங்க தீர்ப்பு சொல்ற வரைக்கும் என் உயிரே என் கையில இல்லைமா. உன் பேர் தன்மையால என் பிள்ளையை மன்னிச்சு தெரியுமா. இனிமே நான் என் கடமையோட என் பிள்ளைய ஒழுக்கமா வளர்ப்பேமா. ரொம்ப நன்றிமா. அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நாங்களாம் வந்து நிறைய டைம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு உண்மையிலே தோற்றுருவாங்க. அதே தோரணை இந்த பொண்ணு
எக்ஸாக்டாக ஒரு ஜட்ஜு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே நடிச்சிருக்கு. நல்லா கிளாப் பண்ணலாம். அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஜோரா கை தட்டுங்கப்பா. ஸோ அந்த வக்கீல் 2 பேருமே அது அவங்களும் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக அப்படியே ஒரு கோர்ட்டு சீனை ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. மற்றவங்க உட்காந்துருந்தவங்க எங்களை மாரி கோர்ட்டில் உட்காந்த மாரி உட்காந்துருந்தாங்க. அவங்க 3 பேருக்குமே என்னுடைய பாராட்டுகள். இப்போதைக்கு நான் வந்து ஜட்ஜுக்கு மட்டும் இந்த சால்வையை அனுபவிச்சிடறோம் உங்கள் சார்பாக. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வக்கீல் அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ், தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீம்ஸ். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ், தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீம்ஸ். தவறான பழக்கம் அது உன சுண்டி இழுக்கும், தவறான பழக்கம் அது உன சுண்டி இழுக்கும். நீ அடிக்ட் ஆகானா லைஃப் போகும் வீணா, நீ அடிக்ட் ஆகானா லைஃப் போகும் வீணா. அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். ஃபுட்பால் கபடின்னு விளையாட்டு இருக்கு, செல்போனை கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு. ஃபுட்பால் கபடின்னு விளையாட்டு இருக்கு, செல்போனை கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு. கண் 2 வலிக்கும் கை நோவால துடிக்கும், கண் 2 வலிக்கும் கை நோவால துடிக்கும். பசங்க செல்போனை நோண்டி படிக்காம போகும், செல்போனை நோண்டி படிக்காம போகும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும்.